ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உறவுகளில் மனமுடிக்கும் யோகம் யாருக்கு? இதுதான் தலைப்பு. திருமண பந்தத்தை அமைத்து கொள்வதில் எங்கே மணமகன் அல்லது மணமகள் கிடைப்பார் என்கின்ற இந்த கேள்வி பொதுவாகவே எல்லோரும் கேட்கப்படும் ஒன்றுதான். உறவுகளில் இரத்த சம்பந்தப்பட்ட நெருங்கிய உறவுகளில் திருமணம் செய்ய வேணாம் அப்படிங்கிறது இந்த 2000வது ஆண்டுகளுக்கு பிறகு சயின்டிஃபிக்கலாகவே நம்ம மண்டையில் ரொம்ப திணிச்சிட்டாங்க. உறவுகளில் மனம் முடித்தால் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்காது அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃபெல்லாம் காட்டியிருக்காங்க. ஜெனட்டிக்காகவே அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக குழந்தைகள் பிறக்கும், மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் பிறக்கிறது, ஆட்டிசம் குறைபாடு மற்றும் இளம்பிள்ளைவாதம் மாதிரியான குறைகள், அப்படி ஏதோ ஒன்று ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம உறவில் மனம் முடிப்பது வெகுவாக இன்றைக்கு தேதிக்கு குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட மாமன் வீட்டில் அத்தை வீட்டில் கல்யாணம் பண்ணுறது, ஒன்று வீட்டை சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இன்னமும் கொஞ்சம் கிராமத்து பக்கம்தான் இருக்குது. சிட்டிக்குள்ளெல்லாம் அதனுடைய வாய்ப்புகள் மிகவும் குறைந்து விட்டு, அப்படியே உறவுக்குள்ளே பையனோ பொண்ணோ இருந்தால் கூட நான் அண்ணன் மாதிரி பார்த்தேன், நான் தங்கச்சி மாதிரி பார்த்தேன், என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஈஸியாக ஒதுங்கிடுறாங்க. ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் நீங்கள் உறவில் மனமுடித்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும், உறவில் மனம் முடிக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் இது கண்டிஷன் சப்ளை கிடையாது. உறவில் மட்டும்தான் நீங்கள் மனம் முடிக்க முடியும், வெளியில் முடிக்கவே முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த சம்மந்தப்பட்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ உங்களை பிடிக்காமல் போகலாம், அந்தஸ்து பேதங்கள் இருக்கலாம். இப்போ ஒரு மாமா பையன் இருப்பார், சாதாரணமாக ஒரு +2 முடிச்சுட்டு ஏதோ ஒரு மெக்கானிக் வேலை பார்த்துட்டு ஊரில் இருப்பார். அத்தை பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கும். சொந்தங்கிறதுக்காகவே இதை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? சமுதாய அந்தஸ்து, ஏற்றத்தாழ்வுகள், படிப்புனால் வரக்கூடிய வித்தியாசங்கள், பர்சனாலிட்டியில் வரக்கூடிய கோளாறுகள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டியும் உறவுள்ள தகுதியுடைய வரன் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம். உறவுகளில் திருமணம் முடிப்பதற்கான கிரக விதிகள் என்ன அப்படிங்கிறதுல பார்க்கும்போது, பொதுவாக 7ஆம் அதிபதி, உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால், உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இங்கே அமர்ந்திருந்தால் நெருங்கிய உறவில் மனம் முடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் 4ஆம் இடம் தாயாதி வர்க்க உறவுகளையும், 5ஆம் இடம் பூர்வீக வழி உறவுகளையும், அதாவது ஒன்று விட்ட சம்பந்தம் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பையும், 9ஆம் இடம் தகப்பனாதி வர்க்க உறவுகளையும் குறிக்கும். காலபுருஷனுடைய புதனின் உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியில் அமரும் கிரகங்கள், பொதுவாக 7ஆம் அதிபதி போய் கன்னியில் உட்கார்ந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக தாய்மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கான விதி உண்டாகும், தாய்மாமா மகனை கல்யாணம் பண்ணுறதுக்கான விதியும் உண்டாகும். தாயுடன் பிறந்த சகோதரரின் புதல்வர் அல்லது புதல்வியை மணமுடிக்கும் வாய்ப்பு, முறை மாமன் முறை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்பை கன்னி வீடு தான் ஏற்படுது. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல புதனோ குருவோ அமர்ந்து வலுப்பெற்று இருந்தாலும், 7ஆம் இடத்துல புதனோ குருவோ அமர்ந்து வலுப்பெற்று இருந்தாலும் நீங்கள் உறவில் மணமுடிக்கும் தகுதி உடையவர் ஆவீங்க. புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு கடகலக்ன ஜாதகம், 7ஆம் இடத்துல புதன் இருக்கார், இந்த இடத்துல அவர் நட்பு அப்படிங்கிற நிலையில் இருப்பார். இது ஒரு மாதிரி உறவுல மனம் முடிக்கிறது, மாமன் வீட்டில் மனம் முடிக்கிறது, சொந்தத்தில் மனம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். ஒரு கும்பலக்கண ஜாதகம், குரு 7ஆம் இடத்துல இருக்கார், 2 கூடைய குரு பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார், கூடவே சூரியனும் அங்கேயே இருக்கார், 7 கூடையவன் அங்கேயே இருக்கார். இது அத்தை வீட்டில் மாமன் வீட்டில் மனம் முடிப்பதற்கான ஒரு விதி தான். ஆனால் இவைகள் கட்டாயமாக்கப்படவில்லை. ஏன்னா நம்ம 2000வது ஆண்டுகள்லேருந்தே இந்த சயின்ஸை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு, உறவில் மனம் முடித்தா சிக்கல், குழந்தை பிறப்பில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது, அறிவு குறைந்த போட்டி போடக்கூடிய தகுதி இல்லாத குழந்தைகள் ஏற்படுகின்றன, நோய்வாய்ப்படும் குழந்தைகள் ஏற்படுகின்றன, கணவன் மனைவிக்குமே பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் இருக்க மாட்டேங்குதுங்கிறத சொல்லி அது நம்ம மண்டையில் நல்லா பதிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி ரிலேஷனில் திருமணம் முடியறதுங்கிற வாய்ப்புகளே ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனாலும் கிரகங்கள் ரீதியாக 7ஆம் அதிபதி 4, 5 மற்றும் 9ஆம் இடத்தில் அமர்ந்தார்னா உறவில் மனம் முடிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்தில் குரு புதன் அதிக வலுவோடு இருந்தாலும் உறவில் மனமுடிக்கும் வாய்ப்பு அதிகம். கன்னியில் 7ஆம் அதிபதி போய் அமர்ந்து வலுப்பெற்றார் என்றாலும் உறவில் மனமுடிக்கும் வாய்ப்புகள் அதிகம். புதனோடு தொடர்பு 7ஆம் அதிபதிக்கு கிடைக்கும்போது தாய் மாமா அல்லது அத்தை வீட்டில் உங்களுக்கு முறையாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதை செஞ்சுக்கலாமா வேணாமாங்கிறத நீங்கள் இண்டிவிஜுவலாகவே தீர்மானிக்கலாம். இங்கே மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற விதியை நம்ம பிரேக் பண்ணிட்டோம். இப்போ ஒரு காலத்தில் 10 குழந்தை 15 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடுங்கிறது இல்லாத நிலைகளில் உங்கள் தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க, அடுத்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, இனி நீங்கள் வர்ற காலத்தில் எத்தனை பேத்துக்கு போகிறீங்கன்னு பாருங்கள். ஸோ தனி மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டின் மூலமாக சில விஷயங்களை மாற்றி அமைத்து கொள்ள முடிகிறது. குழந்தை பிறப்பு அதுக்கு ஒரு உதாரணம். இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் இன்றைக்கு தேதியில் 5 குழந்தை பெற்ற குடும்பம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரேர். இன்றைக்கி அதாவது நான் சொல்கிறது இப்போ கல்யாணம் முடித்து இப்போ எல்கேஜி யூகேஜி 1வது 2வது படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் போய் பாருங்கள், எங்கேயாவது 5 குழந்தை 6 குழந்தை பெற்றுருக்காங்களா? ஆனால் உங்கள் அப்பா அம்மா காலத்தில் அது நடந்துச்சு. உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் அதோட டஜன் கணக்கில் பெற்றுக்கிட்டாங்க. 12 குழந்தைங்க, 10 குழந்தைங்க, 7 குழந்தைங்க. அப்போ இதை எப்படி நம்ம குறைச்சி சுருக்கிட்டோம். இப்போ இந்த உறவுகளில் மனம் முடிக்கிற அமைப்பும் அதே மாதிரி தான் சுருங்கிடும். ஏன்னா நிறைய வரிசைகள் இருந்ததுன்னா அங்கே 2 மாமன் வீட்டில் 2 பையன் இருக்கா, அங்கே கேட்டு பார்ப்போம், அத்தை வீட்டில் 2 பொண்ணு இருக்குது கேட்டு பார்ப்போம்னு சொல்லலாம். இன்றைக்கி அந்த உறவுகளே குறைஞ்சிருச்சு. இன்னும் போகிற காலத்தில் பார்த்தா எல்லாரும் ஒரே ஒரு குழந்தையோட நிறுத்திடுவாங்க. ஒரு குழந்தை மட்டுமே பெற்றுக்கொள்ளும் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக வந்துட்ட பிறகு சித்தி அத்தைங்கிற உறவுகள்லாம் இல்லாமையே போயிடும். அப்போ உறவுகளில் மனம் முடிக்கிற விதியும் இன்னும் போகிற காலங்களில் சுத்தமாகவே மறுக்கப்பட்டு விடுங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஆயினும் கிரகங்கள் இந்த மாதிரியான சில விதிகளை நமக்கு கொடுத்துருக்கின்றன. இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகம், இவருக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன். இவர் 4ஆம் இடமான கடகத்திலோ 5ஆம் இடமான சிம்மத்திலோ 9ஆம் இடமான தனுசிலோ இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. மேச லக்ன ஜாதகத்திற்கு 7 கூடைய சுக்கிரன் 4ல் இருக்கிற கடகத்திலையோ 5ல் இருக்கிற சுக்கிரன்லையோ அல்லது 9ஆம் இடத்துல இருக்கிற 5ல் இருக்கிற சிம்மத்திலையோ அல்லது 9ஆம் இடத்துல இருக்கிற தனுசுலேயே இருக்காருன்னா இவர் உறவில் மனமுடிக்க வாய்ப்புகள் உண்டு. அவ்வளோதான். அதுக்காக அதை வந்து செஞ்சே ஆகணும், நீங்கள் அத்தை பிள்ளையை மட்டும்தான் கட்டணும். கிராமத்து சைடில் வேணால் இன்னும் அந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ்லாம் இருப்பாங்க. முறையில் வரன் இருக்கும்போது வெளியில் தேடுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலவரத்தையே உருவாக்குற அமைப்பெலாம் உண்டு. தாய்மாமா வீட்டில் மாப்பிள்ளை இருக்கும்போது நீங்கள் எப்படி வெளியில் சம்மந்தம் பேசுனீங்கன்னு சொல்லி வெட்டுக்கூத்து தகராறு வரைக்கும் போகிறவங்களாம் கூட உண்டு. பட் இப்போல்லாம் கிராமத்துலேயும் கூட அதையெல்லாம் மாற்றி கொண்டு விட்டார்கள். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க பண்ணிக்கிட்டணும். ஏன்னா இதில் அந்தஸ்து பேதங்கள்ங்கிறது நிறையா வந்துடும். ஒருவர் வசதி குறைவானவராக இருப்பார், இன்னொருத்தர் வசதி அதிகமானவராக இருப்பார். ஒருத்தர் படிப்பு குறைவானவராக இருப்பாங்க, இன்னொருத்தங்க படிப்பு அதிகமானவங்களாக இருப்பாங்க. ஒருத்தர் பர்சனாலிட்டியில் வித்தியாசம் இருக்கும், இன்னொருத்தர் பார்க்குற வேலைகளில் பிடித்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ 50 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர் பையன் விவசாயம் தான் பண்ணுறான்னு சொல்லி பொண்ணு கேட்டு பாருங்கள், எங்கேயுமே பொண்ணு கிடைக்காது. விவசாயிக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க தயாராக இல்லை அப்படிமா. அப்போ இந்த மாதிரியான சிக்கல்களையெல்லாம் தாண்டி உறவுகளில் மனம் முடிக்க இந்த விதிகள் பொருந்தி வரும். புதனும் குருவும் வந்து பொதுவாக அத்தை மாமன் உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகங்கள். 4ஆம் இடம் தாயாதி வர்க்கத்தையும் 9ஆம் இடம் தகப்பன் வர்க்க உறவுகளையும் குறிக்கும். 5ஆம் இடம்ங்கிறது 2க்கும் காமனாக சொந்தத்தில் ஒன்று விட்ட உறவுகளில் மனம் முடிக்கும் யோகிதை குறிக்கும். சில நிலைகளில் பார்த்திங்கன்னா 7 கூடையவன் 3ஆம் இடத்துலையோ அல்லது 11ஆம் இடத்துலையோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சகோதரன் மனம் முடித்த வகையில் மனம் முடிக்கிற யோகம் உண்டாகும். இப்போ ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 3 பேர் இருப்பாங்க. மூத்த அண்ணன் கல்யாணம் பண்ணிப்பார், 2வது அண்ணன் கல்யாணம் பண்ணிப்பார். இந்த 3வது பையனுக்கு அந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியானவர் 3ஆம் இடத்துலையோ அல்லது 11ஆம் இடத்துலையோ நல்ல நிலையில் இருந்து அல்லது 3, 11ஆம் அதிபதிகளை கூடி இருக்கிற நிலையில் அண்ணன்க சம்பந்தம் பண்ண வகையில் இவருக்கு வரன் வரும். அது ஒன்று விட்ட உறவு அப்படிங்கிற முறையில் அந்த மாதிரி வரும். இப்போ நெருங்கிய இரத்த சம்பந்தத்தில் திருமணம் முடிப்பதை கடந்து இந்த ஒன்று விட்ட உறவுகளில் மனம் முடிக்கிறதெல்லாம் அவ்வளவு மோசம்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் பொண்ணு கிடச்சா போதும், பையன் கிடச்சா போதும்னு கல்யாணம் பண்ணிக்கிறது சிறப்பு. ஆக உறவுகளில் மனம் முடிப்பது என்பது உங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் ஒரு விதியாகி விட்ட காரணத்தினால் இன்றைக்கு இதை தாண்டி கிரகங்களை தாண்டி நாம் செயல்படுத்தி கொள்ள முடிகிறது. சொந்தத்திலெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்க, வெளியில் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மனோநிலைக்கு 90% பேர் வந்துட்டாங்க. 90% பேர். அதையும் தாண்டி உறவுகளில் தாங்க மனம் முடிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த 10% பேருக்கு நிச்சயமாக உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 4, 5 அல்லது 9ல் இருந்தால் நீங்கள் சொந்தத்தில் மனம் முடிக்கலாம். புதனோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தார்னா தாய்மாமன் வீட்டில் மனம் முடிக்கலாம். குருவோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தார்னா அத்தை உறவுகளில் மனம் முடிக்கலாம். அப்பாவின் சகோதரி அத்தை, புரிஞ்சுங்களா? அப்பாவின் சகோதரி வகையில் அத்தையின் உறவுகளில் மனம் முடிக்கிறதுக்கு குருவும் 7ஆம் அதிபதியும் தொடர்புகள் பெறுவது. 9ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தார்னா தகப்பன் வழி உறவுகளில் மனம் முடிக்கலாம்.
4ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தானா தாயாதி வர்க்கத்தின் உறவுகளை மனம் முடிக்கலாம். 5ஆம் இடத்தில் 7 கூடையவர் அமர்ந்திருந்தார்னா நெருங்கிய ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஒன்று விட்ட அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய உறவுகளில் மனம் முடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். புரிஞ்சுங்களா? கன்னியில் அமரும் 7ஆம் அதிபதி தாய்மாமன் வீட்டில் மனம் முடிக்கும் வாய்ப்புகளை உருவாக்குவார். ஸோ இந்த விருப்பங்கள், இந்த கிரகங்கள் இவைகளை கொடுத்தாலும் கூட எப்படி நம்ம குழந்தை பிறப்பை ரொம்ப குறைச்சிக்கிட்டே வந்துட்டோமோ அதே மாதிரி இந்த உறவுகளில் மனம் முடிப்பதும் மிகவும் குறைந்து விட்டதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. இது தேவை என்றால் செய்யலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. இதில் எந்த விதமான கண்டிஷன் சப்ளை கட்டாயங்கள் கிடையாது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.